சார் படத்தோட ட்ரெய்லரில் காதலை பற்றி பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது. 2K கிட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்களா? என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தில்? இல்லை, அப்படி அந்த ட்ரெய்லரில் வரல. காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமம் தான் ஃபஸ்ட்டு வரும். அது ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்தே அதுதான். ஸோ அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில் சொல்கிறோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். அஸ் எ ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவன் கூட பழகுறேன், எந்த மொமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரஸ்ஸோ ஒரு காமமோ அது வந்து அது வந்து நீங்கள் க்ரஸ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான் சார். சுசி சார், இப்போது 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டானுங்க. முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார், இவர் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான், பார்க்காமே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க. இப்போது பார்த்த உடனே பைக்கில் கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க. இதுக்கு நடுவில் பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ 2K பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? இப்போ அட்வான்ஸ் அப்படிலாம் 2K கிட்ஸை பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நெகட்டிவா சொல்லல, அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்லை சார். என்ன சார், பசங்களை பின்னாடி பாருங்க சார். அவனுக்கு வந்து பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி 90s நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமே ஆகல, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அததான் சார் பார்த்தோடனே கூட்டிட்டு போறாங்கன்னு இல்ல. இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2Kல இருக்கும். இல்ல அந்த மாதிரி 2Kல இல்ல. இந்த பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல்னு இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி, இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னொன்று எல்லா காலம் 80 இருக்கட்டும் 90 இருக்கட்டும், நான் 96 நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடான்னு நம்ம திட்டுவாங்க. ஸோ டிவி பார்க்குறது அவ்வளோ பெரிய குற்றமாக இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்குறானுங்க, மொபைல் பார்த்து கெட்டு போகிறானுங்க, மொபைலை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்னென்ன சொல்கிறேன்னா, எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரும் நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன். சார், நீங்கள் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதனால தான் நீங்கள் புதுமுகங்களை தேடி இது பண்ணுறீங்களா? இல்லை, நான் வந்து பாய்மொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாய்மொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்போத்தான் அந்த ஒரு 2K ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா, அப்படி பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். சார், இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஸ்டின் கேட்குறவனு தனியாக முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்? சார் எனக்கு இல்லை சார், நான் இங்கே வரேன் சார். 2K கிட்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்களா, நாங்கள் லவ் பண்ணுறோமா, யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் 2K படம் எடுத்திருக்கீங்க. ஸோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏற்றுப்பாங்களா? 80s 90s ஏற்றுக்குவாங்களான்னு கேட்குறீங்களா? நான் அந்த 80s 90s ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த படமே 2K கிட்ஸுக்கு பற்றின லைஃபு. ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா 80s 90s ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது. அதான் 2K பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன்.
சார் வணக்கம், நான் ராதா பாண்டியன் சொல்கிறேன். வணக்கம்ண்ணே. சார் நிறைய க்ரைம் சப்ஜெக்ட்டு, பேய் சப்ஜெக்ட்டு, கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி இதை சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க? இல்லைண்ணே, நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன். வெண்ணிலா கபடி குழு, அதனால் கதைசில், ஜீவா, ஒரு ப்ளசண்ட்டான படங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி ப்ளசண்ட்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதனால் இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவேனே. இந்த படத்தில் வந்து இப்போதுள்ள பெண்கள் ஆண்கள் பழகிறத பற்றி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணே. அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கேன். ஒரு கதையில் சொல்லுங்கள். அதை அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேனே. ஓகே, தேங்க்யூண்ணே. சார், காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது ப்ரீ ரிலீஸாக பண்ண போகிறீங்களா, இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு? இப்போ வந்து 4 ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன். ஸோ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையாடல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட், பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியர் ஷோ, அதாவது ப்ரீவியூ தியேட்டர்ஸ் இல்லாத ஊர்களில் தியேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தனஞ்சலி சார், ஏதோ அம்பழுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க. பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் யாரும் குரல் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும்? ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது படங்கள் ஆரம்பிக்கிறதே கம்மியாயிடுச்சு. இப்போ அட் எ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 20-30 படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் 7 படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போனது தான். ஆனால் அது ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு 900 திரையரங்கில் இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா விடாமுயற்சி கிட்டத்தட்ட 25 கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது அந்தளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு. ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவாக பார்க்குறாங்க. அந்த செலக்டிவாக எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க வச்சு தான் பார்ப்பாங்க. ஊடகங்கள் என்ன சொல்லுது, படத்தை பற்றி படம் ஃபஸ்ட்டு பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க.